இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2008 அமெரிக்காவில் நடந்த ஒரு மிஸ்டரியான கேஸை பற்றி தான். 3 வயதான கேலி மேரி ஆண்டனோட மிஸ்ஸிங் கேஸை பற்றி. அமெரிக்காவில் மேரேஜுக்கு முன்னாடி ஒன்றாக தங்குறதும் குழந்தை பிறக்கிறதெல்லாம் சகஜம்தான். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கேசி ஆண்டனிக்கு பிறந்த குழந்தை தான் கேலி மேரி ஆண்டனி. கேசி ஆண்டனி அண்ட் அவளோட குழந்தை கேலி மேரி ஆண்டனி, இவங்க 2 பேரும் கேசி ஆண்டனோட அப்பா அம்மா கூட ஃப்ளோரிடாவில் தான் தங்கி வந்தான். அமெரிக்காவில் டிஃப்ரெண்ட்டான கல்ச்சராக இருந்தாலும் ஒரு ஏஜுக்கு அப்புறமா லைஃப் எக்ஸ்பென்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக வேலைக்கு போக வேண்டியது அவசியம்தான். ஆனால் கேசி ஆண்டனி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் கூட வேலைக்கு போகாமல் தான் இருந்தாள். அவளோட டோட்டல் எக்ஸ்பென்ஸும் அவளோட அப்பா அம்மா தான் ஹேண்டில் பண்ணி வந்தாள். வேலைக்கு போகாமல் இருக்கிறதை காட்டி அவங்களுக்கு இடையில எப்பவுமே சண்டை நடந்து வந்தது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனால பேரண்ட்ஸ் கிட்ட கோவப்பட்டு கேசி ஆண்டனி அவனோட குழந்தையோட 2008 ஜூன் 16 ஃப்ளோரிடாவில் இருக்கிற வீடை விட்டு இறங்கிட்டான். ஒர்லாண்டோவில் புதுசாக ஒரு வீட்டில் தங்க ஆரம்பிக்கிறான். இந்த பிரச்சனை ஸ்டார்டிங் டைமில் கேசி ஆண்டனி அவளோட பேரண்ட்ஸை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணலை. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கேசி ஆண்டனோட அம்மா சிண்டா கேசியை கால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த டைமில் எல்லாம் கேசி ஆண்டனி ரொம்ப ஹாப்பியாக தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். கேசிக்கு வேலை கிடைச்சதாகவும் வேலைக்கு போகும்போது குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ஒரு பேபி சிட்டரை ஹையர் பண்ணதாகவும் கேசி சிண்டா கிட்ட சொல்கிறான். இதுக்கப்புறம் எல்லாம் சிண்டா கேசியை கண்டினியூஸாக காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான். எப்போதெல்லாம் கால் பண்ணி குழந்தைகிட்ட ஃபோன் கொடுக்க சொல்லும் போதெல்லாம் கேசி ஆண்டனி குழந்தை தூங்குது, குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கா, அப்படி ஏதாவது சொல்லி சிண்டாவை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்படியே ஒரு மாதம் கடந்து போகுது. 2008 ஜூலை 15 கேசி ஆண்டனியோட ஃபேமிலி ஹவுஸுக்கு பின்னாடி, அதாவது கேசியோட பேரண்ட்ஸ் சிண்டாவும் ஜார்ஜும் தங்கியிருந்தா ஃபேமிலி ஹவுஸுக்கு பின்னாடி இந்த யார்டில் கேசியோட கார் கிடக்குது. கேசியோட அப்பா ஜார்ஜ் நோட்டீஸ் பண்ணுறான். அது ஜார்ஜோட கார் தான். அதாவது ஜார்ஜோட காரு தான் கேசி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அந்த பிரச்சனை நடக்கும்போது அன்றைக்கி கோவப்பட்டு கேசி இந்த காரில் தான் இந்த வீடை விட்டு இங்கேருந்து போனான். அந்த பிரச்சனைக்கு அப்புறமா கேசி இந்த வீட்டுக்கு வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது கேசியோட கார் எப்படி இந்த யார்டில் வந்தது? ஜார்ஜ் கார்கிட்ட போய் பார்த்தா ரொம்ப நாளாக கவனிக்காமல் இருந்ததுனால காரோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்தது. கார் லாக் செய்யப்பட்டு இருந்ததுனால ஸ்பேர் கீ யூஸ் பண்ணி காரோட டோர் ஓப்பன் பண்ண ஜார்ஜ் ட்ரை பண்ணுறான். காரோட டோர் திறந்ததும் அந்த காருக்குள்ளே இருந்து தாங்க முடியாத துர்நாற்றம் வர ஆரம்பிக்குது. காருக்குள்ளே இருந்த ஒரு பாக்ஸை ஜார்ஜ் கவனிக்கிறான். அந்த பாக்ஸ் திறந்து பார்த்தபோது அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு பேக். அந்த பேக்குள்ளே பழசான கொஞ்சம் ட்ரெஸ் அண்டு கொஞ்சம் வேஸ்ட் பேப்பர் மட்டும்தான் இருந்தது. இதை பார்த்ததும் பயந்து போய் ஜார்ஜ் சிண்டாவும் கேசி கால் பண்ணுறான். எதுக்காக காரை இங்கே கொண்டு வந்து போட்டது என்ன கேள்விக்கு கேசிக்கிட்ட பதில் இல்லை. உடனே கேள்வி பார்க்கணும்னு சொல்லி ஜார்ஜும் சிண்டாவும் வீட்டுக்கு வர சொல்கிறாரு. சில மணி நேரத்துக்கு அப்புறமா தான் கேசி அவளோட ஃபேமிலி ஹவுஸுக்கு வந்தாள். அந்த சமயத்தில் கேசி கூட இல்லை. ஜார்ஜும் சிண்டாவும் குழந்தை எங்கேருந்து கேட்டு கேசிக்கிட்ட கோவப்பட்டான். குழந்தைய பார்க்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண போது தான் குழந்தைய காணாமல் ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சுன்னு கேசி சொல்கிறான். கேசியோட பொறுப்பில்லாத பிஹேவியரை பார்த்து பேரண்ட்ஸ் ரொம்ப கோவப்பட்டான். ஜார்ஜும் சிண்டாவும் அப்போவே போலீஸுக்கு கால் பண்ணுறாரு. 3 வயது மட்டும் ஆனால் கேலி மேரி ஆண்டனிக்கு என்னாச்சு, அவள் எப்படி காணாமல் போனால் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு விசாரணை. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் செய்யப்பட்டது. கேசி வேலைக்கு போகும்போது கேலியை பார்க்கறதுக்காக ஹையர் செய்யப்பட்ட பேபி சிட்டர் சானி தான் கேலியை கிட்னாப் பண்ணியதுன்னு கேசி சொல்கிறான். ஆனால் எதனால இந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தது என்ற கேள்விக்கு கேஸுக்கிட்ட ஆன்சர் இல்லை. சானியை சப்ஜெக்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் கிட்ட கேசி கொடுத்த முகவரின்படி அவங்க சானியை தேடி போனான்.
அப்போ தான் தெரிய வந்தது அப்படிப்பட்ட நபர் யாருமே அந்த அட்ரஸில் இல்லை என்று. சாணி கேஸுக்கிட்ட தப்பான அட்ரஸ் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினச்ச போலீஸ் சாணி பற்றி ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறா. சாணி பற்றி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக கேஸு தங்கியிருந்தா ஏரியாவில் இருக்கிற நைபர்ஸ் கிட்ட விசாரித்த போது தான் தெரிய வந்தது சாணி என்ற யாருமே அந்த வீட்டுக்கு வேலைக்கு வரவே இல்லை என்று. அது மட்டும் இல்லாமல் கேலி மேரி ஆண்டனி என்ற குழந்தைய இதுவரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. அவங்க எல்லாம் சொல்கிறத வச்சு பார்த்தா கேசி மட்டும்தான் அந்த வீட்டில் தங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. நைபர்ஸ் சொல்கிறத வச்சு பார்த்தா கேசி ஆண்டனி வீட்டில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஆளு கிடையாது. அவன் எப்போவுமே வெளியே தான் இருந்தான். கேசி ரெகுலராக எங்கே தான் போய்கிட்டு இருந்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸாக கேசி வேலை செஞ்ச யூனிவர்சல் ஸ்டுடியோவுக்கு வந்து விசாரணை செஞ்சது. அப்போ தான் தெரிய வந்தது கேசி ஆண்டனி எப்படி யாருமே அந்த ஸ்டுடியோவில் வேலை செய்யவே இல்லை என்று. அவ்வளோ நாளாக கேசி பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்லி வந்தா வேலை ஒரு பொய்க்கதை தான். இந்த பொய்க்கதையை போலீஸுக்கு தெரிய வந்ததும் போலீஸ் விசாரணையை தீவிரப்படுத்த முடிவு செய்தது. ஃப்ளோரிடா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் யூரி மேலுக்கு என்ற டிடெக்டிவுக்கு கேஸ் கைமாற்றம் செய்யப்பட்டது. யூரி மேலுக்கு கேஸுக்கிட்ட நடந்தது எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதி தர சொன்னார். அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதி முடித்ததும் கேஸையை அவங்க விசாரணை செய்ய ஆரம்பித்தார். ஆனால் கேஸை சொன்னதுக்கு மீது தர்க்கம் ஒரு தொடர்பும் இல்லை என்று தெரிய வருது. சாணி தான் குழந்தையை கடத்தியது என்று கேஸு சொன்னான். ஆனால் சாணி என்ற நபர் ஒரு பொய்க்கதை தான் என்று போலீஸ் ப்ரூவ் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் யூனிவர்சல் ஸ்டுடியோவில் வேலை பார்க்குறதாக சொன்ன போய் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு கேஸுக்கு மேலே டவுட் வர்றதுக்கு காரணமாக இருந்தது. இதோட 2008 ஜூலை 16 கேசி ஆண்டனி அரெஸ்ட் செய்யப்படுது. தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்காகவும் குழந்தையை கேர்ஃபுல்லாக கவனிக்காமல் இருந்த காரணத்தினாலேயும் தான் கேசி அரெஸ்ட் செய்யப்பட்டது. அந்த அரெஸ்ட்டுக்கு அப்புறமா கேஸுக்கு ஜாமீன் கிடைக்கிது. காரணம் குழந்தை இதுவரை கிடைக்கவே இல்லை. கேஸு தான் குழந்தை காணாமல் போகிறதுக்கு காரணமாக இருந்த என்று ப்ரூவ் பண்ணுறதுக்காக எவிடன்ஸ் ஒன்றுமே போலீஸுக்கு கிடைக்கவே இல்லை. கேலி மேரி ஆண்டனியை கண்டுபிடிக்கிறதுக்கான இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து நடந்து வந்துக்கிட்டே இருந்தது. 5 மாதங்கள் கடந்து போகுது. 2008 டிசம்பர் 11 ரோய்க்ரோம் என்ற ஒரு மீட்டர் ரீடர் போலீஸ்கிட்ட கால் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறா. ஜார்ஜ் ஆண்டனியோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காட்டில் ஒரு பேக் கிடக்கிறதாக அந்த மீட்டர் ரீடர் நோட்டீஸ் பண்ணுறாரு. அந்த இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணி அங்கே வந்து சோதனை செய்த போலீஸாக அந்த பேக்கை பார்த்து நடுங்கி போனார். அந்த பேக்குள்ள மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அது ஒரு குழந்தையோட பாடி பார்ட்ஸ் தான் என்று தெரிய வந்தது. அந்த மனித எச்சங்கள் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு டேப் யூஸ் பண்ணி டைப் பண்ண நிலையில் தான் அந்த பேகு கிடச்சது. அந்த பேக்கிலிருந்து கொஞ்சம் தலைமுடி போலீஸாருக்கு கிடைக்கிது. அது டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபாரஸ்ட் லேபுக்கு சென்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா 4 நாளைக்கு தொடர்ச்சியாக அந்த ஃபாரஸ்ட் ஏரியா கவர் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த 4 நாளும் கவர் பண்ண ஏரியாவிலிருந்து எலும்பு துண்டுகள் கிடைச்சது. இதெல்லாமே டெஸ்ட் பண்ணுறதுக்காக லேபுக்கு அனுப்பி வச்சார். 2008 டிசம்பர் 19 மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் வருது. இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு கேலி மேரி ஆண்டனி இறந்து போனதாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் யார், எதுக்காக, எப்போ, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்காம அந்த கேஸ் மர்மமாக தான் இருந்தது. கேஸோட நடவடிக்கை பார்த்தா அனைவருமே கேஸே தான் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தா. பிகாஸ் அவளோட சொந்த குழந்தை காணாமல் போனதுக்காக நடந்து வந்துக்கிட்டு இருந்தா இன்வெஸ்டிகேஷனுக்காக கேசி எந்த வகையிலுமே கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் போலீஸ் கேட்ட கேள்விக்கு எதுக்குமே கேசி உண்மையான பதில் சொல்லவே இல்லை. தன்னோட சொந்த குழந்தை காணாமல் போனதுக்கு அப்புறமா ஒரு அம்மாவுக்கு ஏற்படுற கவலை எதுவுமே கேசிக்கு இருந்ததில்லை. கேசி ஆண்டனி மறுபடியும் கைது செய்யப்பட்டான். இன்வெஸ்டிகேஷன் மறுபடியும் ரீஸ்டார்ட் செய்யப்பட்டது. இன்வெஸ்டிகேஷன் டீம் சுமார் 400 ஆதாரங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. கேலி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த கோம்பிலிருந்து கிடைச்ச முடியோட சாம்பலம், அந்த கார்லேருந்து கிடைச்ச பாக்ஸில் இருந்தால் முடியோட சாம்பலம் மேட்ச் ஆகுது. காருக்குள்ளே இருந்து வந்த அந்த துர்நாற்றம் குளோரோஃபார்மோடதான
கண்டுபிடிக்கப்பட்டது. இதுக்கப்புறமா கேசி ஆண்டனியோட லேப்டாப்பில் இருந்து கூகுள் சர்ச் ஹிஸ்டரி ரிகவர் பண்ண போலீஸார் அதை நோட்டீஸ் பண்ணுறாரு. பிகாஸ் கேசி ஆண்டனி கடைசியாக கூகுளில் சர்ச் பண்ணது குளோரோஃபார்மை பற்றி தான். இதே தவிர கேலி மேரி ஆண்டனி மிஸ் ஆனதுக்கு 1 மாதத்துக்கு அப்புறமா தான் அந்த விஷயம் அனைவருக்கும் தெரிய வந்தது. ஆனால் கேசிக்கு இதெல்லாமே தெரியும். ஆனாலும் அவள் எதினால அதை சொல்லாமல் மறைச்சா. அதுக்கப்புறமா அவளோட நடவடிக்கை ரொம்ப விசித்திரமாக கூட இருந்தது. இந்த 1 மந்தாக கேசி ஆண்டனி கிளப்பில் நைட் பார்ட்டிக்கு போயிருந்தா. அவளோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருக்கா. அவளோட கையில் புதுசாக ஒரு டாட்டு குத்தியிருக்கா. ஃப்ராங்காக சொன்னால் அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாள். அவள் அவளோட குழந்தை இல்லாத லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்தாள். இந்த கேஸுக்காக இன்வெஸ்டிகேஷன் கலெக்ட் பண்ணால் எல்லா எவிடன்ஸுமே கேஸுக்கு எகென்ஸ்டாக இருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் தான் புதுசாக ஒரு அட்வொகேட் கேஸுக்காக வந்தாள். இந்த கேஸை கேஸுக்காக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த அட்வொகேட் கேஷ் ஒன்றுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் வந்தா. கேசி ஆண்டனி அப்பாவிதான் என்று கோர்ட்டில் வாதாடின அந்த அட்வொகேட். இதுக்காக தகவல்களும் அந்த அட்வொகேட் கோர்ட்டில் சொன்னார். கேசி மேரி ஆண்டனியோட ஃபேமிலி ஹவுஸுக்கு பின்னாடி இருந்தா ஸ்விம்மிங் பூலில் விழுந்து தான் கேலி மேரி ஆண்டனி மரணம் அடைந்தா என்றும் அந்த குழந்தையோட டெட் பாடி கேசி ஆண்டனியோட அப்பா ஜார்ஜ் தான் அடக்கம் செய்தார் என்றும் அந்த அட்வொகேட் கோர்ட்டில் சொன்னார். இந்த விஷயத்தை யாருக்கிட்டமே சொல்லாமல் மறைச்சது ஜார்ஜ் தான் என்றும், அப்படி யாருக்கிட்டமே சொல்லாமல் மறைச்சது அவங்களுக்கு மேலே சைல்டு நெக்லெக்ட் கேஸ் வந்தால் பெரிய தண்டனை கிடைக்கும் பயந்துந்தா என்று அந்த அட்வொகேட் கோர்ட்டில் சொன்னார். இது ஒன்றுமே கேஸுக்கிட்ட சொல்லாமல் அவகிட்ட வீடை விட்டு கொஞ்ச நாள் விலகி இருக்க சொன்னதும் ஜார்ஜ் தான் என்று அட்வொகேட் சொல்கிறாரு. கேஸுக்கிட்ட அளவுக்கு அதிகமாக பணத்தை கொடுத்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண சொன்னதும் ஜார்ஜ் தான். அந்த காரணத்தில் தான் கேசி வீடை விட்டு போனான். 1 மந்தாக வீட்டுக்கு வராமல் இருந்தா, குழந்தைய பார்க்காம இருந்தா. குழந்தை அவளோட அப்பா அம்மா கிட்ட சேஃபாக இருக்குன்னு நினச்சிதா கேலி மேரி ஆண்டனி பற்றி விசாரிக்காமையும் இருந்தது. அவளோட குழந்தை காணாமல் போனது தெரியாமல் தான் கேசி ஆண்டனி நைட் பார்ட்டிக்கு போய்கிட்டு இருந்தா. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால தான் கேசி ஆண்டனி கிட்ட இன்வெஸ்டிகேஷன் டீம் இன்வெஸ்டிகேட் பண்ண போது உண்மையான ஆன்சர் கிடைக்காம இருந்தது என்றும் அந்த அட்வொகேட் சொல்கிறாரு. போலீஸ்கிட்ட கேலி மேரி ஆண்டனியோட ஆயா தான் கேலி மேரி ஆண்டனியை கிட்னாப் பண்ணியது என்று சொன்னால் போய் போலீஸை பார்த்து பயந்து போனதின் ஆளாதான் என்றும் அந்த அட்வொகேட் சொல்கிறாரு. சின்ன வயசுல இருந்து கேசியோட அப்பாவும் பிரதரும் செக்ஷுவலி ஹராஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதனால கேசியோட அப்பாவையும் பிரதரையும் ரொம்ப பயமாக இருந்தது. இந்த மாதிரியான ரொம்ப கடுமையான வாதங்கள் அந்த அட்வொகேட் கோர்ட்டில் சொன்னார். ஆனால் இதுக்கான ப்ராப்பரான எவிடன்ஸ் ஒன்றுமே கிடையாது. இந்த விஷயத்தை எல்லாம் கேசியோட அப்பா ஜார்ஜும் பிரதரும் கோர்ட்டில் கடுமையாக எதிர்த்து வாதாடினான். 2011 வரையும் இந்த கேஸுக்கு பாசிட்டிவான ஒரு சேஞ்சும் வரவே இல்லை. இந்த மேர்டரை ப்ரூவ் பண்ணுறதுக்கான பெட்டரான எவிடன்ஸ் ஒன்றுமே இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு கிடைக்கவே இல்லை. இந்த காரணத்தினால கேசி ஆண்டனோட மேல் மேர்டர் கேஸ் சுமத்தப்படவே இல்லை. சைல்டு நெக்லெக்ட்டுக்கும் போலீஸுக்கிட்ட போய் சொன்னதுக்கு மட்டும்தான் கேசியை ஜெயிலுக்கு அமைச்சது. 4 இயர்ஸுக்கு அப்புறமா 2011 ஜூலை 17 கேசி ஆண்டனி ஜெயிலில் இருந்து வெளியே வந்தார். இப்போது 2025 இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறமா கூட கேலி மேரி ஆண்டனியோட மர்டர் யார் என்று யாருக்குமே தெரியல. அது ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு எவிடன்ஸ் கூட யாருக்குமே கிடைக்கவே இல்லை.